ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு அரசாணிக்காய் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அரசாணிக்காய் பாயாசம். அரசாணிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க, தோல் சீவி. சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, பட்டையும் ஏலக்காவும், தாளிக்கிறதுக்கு நெய், இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். ரெடி பண்ணணும்னா இந்த குக்கர்ல கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இந்த அரசாணிக்காவை போட்டு மூடி ஒரு விசில் விடுங்க. அரசாணிக்காய் வெந்துடும். இல்லை நீங்க சும்மாவே செய்யணும்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தனியாகவும் வேக வச்சுக்கலாம். இப்போ காலையில வேலைக்கு போறவங்களுக்கு அர்ஜென்ட்டுங்கிற இருக்கிற டைம்ல இந்த மாதிரி நம்ம குக்கர்ல போட்டு ஒரு விசில் விட்டா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் வேக வச்சு ஒரு விசில் அடிச்ச உடனே பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது நல்லா இப்படி மசிச்சுட்டுக்கோங்க. கடைய வேண்டாம், சும்மா இப்படி பண்ணாலே போதும். அளவா தண்ணி வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு இந்த பதம் வரும். இப்போ இதுல சர்க்கரை கொட்டி கொஞ்சம் சூடு பண்ணணும். இந்த சர்க்கரை எல்லாம் உருகிற அளவுக்கு சிம்ல வச்சுட்டு சூடு பண்ணிட்டு இந்த ஏலக்காய் பொடியை போட்டுருங்க. நெய் வச்சு இந்த பட்டை ஏலக்காய் போட்டுருங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே, ரொம்ப தீய வேண்டாம், கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இந்த முந்திரி, திராட்சை இதுல போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. அவ்வளவுதான், அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது கத்துக்கு கீரும்பாங்க, அரசாணிக்காய் பாயாசம் சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொரு கப்புல இன்னி கொஞ்சம் எடுத்து, இது சப்பாத்தி, தோசை, அரிசி ரொட்டி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் ஆறின பிறகு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு கொஞ்சம் ஃப்ரீசர்ல ஒரு மணி நேரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட். ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும்.